நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கையோகா ஆன்லைன், மன்னிக்கவும், உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே அறக்கட்டளைகளும் டென்மார்க் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தினசரி இணையவழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நல்லதொரு தவம், ஆழ்ந்த தவத்தை நமக்கு வழங்கிய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷியினுடைய கவி விளக்கங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து வர்றோம். சுவாமிஜியோட கவிகளை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு பொருள் விளங்கும் ஞான களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். அதுல இன்னும் ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்ம தாய்மொழியில இருப்பதுதான் சிறப்பு. இப்ப இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மகரிஷி சொல்றாங்க, மொழிகள்ல வேறுபாடு இல்லை, எல்லா மொழியும் ஒரு தொடர்பு பொருள், ஒரு தொடர்புக்கான ஊடகம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எந்த மொழி உயர்ந்தது, எந்த மொழி தாழ்ந்தது அப்படின்னு கிடையாது. ஆனாலும் நம்ம பிறந்தது முதற்கொண்டு எந்த மொழி நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோ அதன் வழியாக புரிந்து கொள்றது தானே சுலபமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்த்தோம்னா, இப்ப இன்னைக்கு கல்வி அப்படின்னு எடுக்கும்போது ஆங்கிலம் அங்கே ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதே போல அரசாங்கத்திலேயோ நீதிமன்றத்திலேயோ எல்லா இடங்கள்லயும் வேறொரு மொழி, அந்த மொழியின் மூலமாகத்தான் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இசை கச்சேரிகள் பாடல்களை கேட்கலாம் போலாம் அப்படின்னு சொன்னா, அங்கேயும் தெலுங்கு அப்படிங்கிற ஒரு மொழியின் மூலமாகத்தான் இசை கச்சேரிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம், இறைவனை பற்றிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கும்போது அங்கே சமஸ்கிருதம் அமர்ந்திருக்கு. இது தவறல்ல. ஆனா எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் பேசி பழகிய மொழியில ஒரு தத்துவம் இருந்தாதான் புரிந்து கொள்றதுக்கு சுலபம், இல்லைங்களா? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட பேசணும் அப்படின்னா எனக்கு மொழி வேண்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையை தான் நான் பேச முடியும். ஆனா எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நான் பேசுவதற்கு மொழி தேவையில்லை, ஆனால் அவனை புரிந்து கொள்வதற்கு எனக்கு அந்த தத்துவத்தை புரிய வைக்கக்கூடியது நம்முடைய தாய்மொழி வாயிலாகத்தான், இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது புத்தர் அவருடைய தாய்மொழியான பாலி மொழியில பேசினார். நபிகள் அவருடைய அராபிய மொழியில பேசினாரு. இயேசு பிரான் அராபிக் மொழியில் பேசினார். அதனால அந்தந்த மொழிகள் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கவிகள் மூலமாக தமிழ் மொழி பெருமை அடைந்தது அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இறை என்பது மொழி கடந்ததுதான். ஆனா அந்த இயற்கையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான டூல் மொழியும், அதை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு விளக்கம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவும், இல்லைங்களா? ஒரு மனிதர் கேட்கிறாரு, குரு இல்லாமல் எனக்கு ஞானம் கிடைக்காதா, நானே தெரிந்து கொண்டு ஞானத்தை பெற முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்களுடைய ஆச்சாரியார் பதில் சொல்றாரு, கண்டிப்பா முடியாது. எப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு. நீங்க ஒரு பக்கெட்ல ஒரு தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டார். ஒரு இரும்பு துண்டை கொடுத்து அந்த பக்கெட்டுக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வாளிக்குள்ள போட்ட உடனே என்ன நடக்குங்க? இரும்பினுடைய அந்த வெயிட்னால, அந்த கனத்தினால அது தண்ணிக்குள்ள கீழே போய் முழுகிடுச்சு. அப்ப கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன சொல்றாரு, பக்கத்துல இருந்த ஒரு மரத்துண்டு, அதாவது மரத்தால் ஆகப்பட்ட ஒரு பீஸ, அந்த பகுதிய தண்ணி மேல போடுங்க அப்படிங்கிறாரு. இப்ப என்ன ஆகுங்க? அது மேல அந்த மரத்துண்டு மிதக்கும்.
இப்ப அது மேல நீங்க இரும்பு துண்டை வைங்க, வச்சா அந்தவும் சேர்ந்து மிதந்து கொண்டிருக்கும். இப்படித்தான் இந்த மரத்துண்டு போலதான் எல்லாருக்கும் அந்த இரும்பை பத்தி புரிந்து கொள்ள முடியும்னாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக குரு என்பவர் அவசியம். அப்ப அந்த குருவும் நமக்கு தெரிந்த மொழியில சொன்னாங்கன்னா தான் இங்க சிறப்பு இல்லையா? இப்ப வேதாந்தம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய அந்தமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை பற்றிய, நாம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்கான கதை, நம்முடைய மூல கதையை விளக்குது. ஆனால் அந்த வேதாந்தம் என்பது நமக்கு தெரிஞ்ச மொழியில இல்லாததுனால எல்லாராலும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியல. மகரிஷியினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா என்ன தகுதி அப்படிங்கிறாங்க. உடலும் உயிரும் இருந்தா போதும் இல்லைங்களா? ஆனா அதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா விஞ்ஞானத்தை சேர்த்து கொடுத்திருக்கிறது. அது ஒரு மகரிஷியினுடைய பாதையை பின்பற்றுகின்ற ஒரு அருமையான ஒருத்தர் சொல்றாரு, வேதாந்தத்திற்காக கொடுக்கப்பட்ட பாஷ்யம் தான் வேதாத்திரியம் அப்படிங்கிறாங்க. ஒன்று புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு புரிந்த மொழியில் இருக்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஒரு ரெசிபியே நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெசிபி பாக்குறோம், நமக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு பலகாரமோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு பாக்குறோம். அது உடனே என்ன போடுவோங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது அந்த ரெசிபி தமிழில் அப்படின்னு போடும். ஏன்? ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டு அது செய்யக்கூடிய விதத்தை புரிஞ்சுக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச மொழியில இருக்கணும். அதுதான் வேதாத்திரியத்தினோட சிறப்பு அப்படிங்கிறாங்க. அந்த இறைநிலையை புரிந்து கொள்வதற்காக அந்த அத்வைத தத்துவத்தை ஆதிசங்கரர் சொன்னார். அந்த வேதாந்தம், அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இந்த மூன்றையும் வேதாந்தம்னு சொல்றோம். அந்த வேதாந்தத்துக்கு கொடுத்த விளக்க உரை, தமிழ்ல கொடுத்த பாஷ்யம் தான் வேதாத்திரியம் அப்படின்னு சொல்லணும். அப்படித்தான் அந்த மூலத்தை பற்றிய விளக்கங்கள் அத்தனையும் தொகுப்பானது ஞான களஞ்சியத்துல. இன்னைக்கு நாம எடுத்துக்கக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையை பற்றிய பாடல்களில் ஒன்று. அந்த மகரிஷி சொல்ற அந்த சாமியம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனும் தான், இயற்கை, சமுதாயம், இந்த மூன்றினுடைய இணைப்பு. சமுதாயம் என்பது என்ன? தனி மனிதர்களோட கூட்டமைப்பு. இந்த சமுதாயத்தை, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை சுற்றி இருந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை. இயற்கை வேற, இறைவன் வேறையா அப்படின்னா புரிந்து கொண்டவர்களுக்கு இரண்டும் ஒன்றே. இயற்கையும் இறைவனும் வேறு வேறு அல்ல. அந்த இயற்கையை பற்றிய நிகழ்ச்சிகளை அது எப்படி வந்தது, நம்ம பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் பாரதியார் கேட்பார் இல்லைங்களா? நிற்பதுவே, நடப்பனவே, பரப்பனவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானா, இல்லை தோற்ற மயக்கங்களா? அடுத்தது ஒரு வரியில சொல்றாரு, வானகமே, இளவையிலே, மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணலில் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அடுத்தது அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் வந்துடுது. எல்லாம் ஒரு இடத்திலிருந்து வந்தது, அது மட்டும்தான் நித்தியமானது. அதற்கப்புறம் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அந்த சீன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க இல்லையா? அந்த மூல கதை ஒன்று, அந்த கதைய அந்த இயற்கை தன்னைத்தானே அசைந்து அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இல்லாம அப்படியே இருந்தா there is no direction இல்லையா? அந்த டைரக்டர் என்ன பண்ணாருங்க? அசைந்தார். அது அசைந்தது காட்சிகளாக தோன்ற தொடங்கியது. சரி, அவருடைய படத்துக்கு மட்டும் கிளைமேக்ஸே கிடையாது. ஏன்னா கிளைமேக்ஸ் என்னது? ஒரு படத்திற்கான முடிவு இல்லையா? ஒரு படம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம எல்லாம் எழுந்து வரோம் அப்படின்னா, திரை விழுகிறது அப்படின்னா, அங்கே ஒரு கதைய ஏதோ ஒரு அது சோகமாகவோ இல்ல சுகமாகவோ முடிச்சுடுறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. அந்த படம் நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்குங்க இல்லையா? எங்கே தொடங்குச்சு ஒரு அசைவு, அந்த அசைவிலிருந்து வந்த ஒரு அதிர்வு, அந்த அதிர்வு கொடுத்த எழுச்சி, அதுவேதான் பின்னமாக மாறியது.
ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலை போல் ஆகும். இதுதான் ஒரே கான்செப்ட் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. ஆதி என்ற பிரம்மம் அது அலை போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம், மன்னிக்கணும், ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலை போல அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடல் அசையாமல் இருக்கிறது, அசையாமல் இருந்தது அந்த மூலம், அது அசைந்தது, அங்கே தோற்றம் தொடங்கியது. அப்ப தோற்றங்களுக்கு உள்ளே எல்லாம் இந்த அசையாத ஒன்று இருந்துதானே ஆகணும். ஒரு மூலப்பொருள், அந்த பொருளை கொண்டு ஒரு ஒரு சமையல்னே வச்சுக்கலாமே. ஒரு மூலப்பொருள்களை கொண்டு ஒரு பலகாரம், ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு உணவுப் பொருளை உருவாக்குறோம். அந்த உணவுப் பொருளுக்குள்ள மூலப்பொருளினுடைய தன்மை இருந்தே தீரும். அதுதான் அதனுடைய எழுச்சி, இல்லையா? அப்படியே இருந்ததுன்னா அது ஒரு பெயர் பெற்றிருது. அது அசைந்தது, அசைந்த போது தோன்றிய மாற்றம். அப்ப தோன்றிய பொருள்ல அசையாத ஒன்றை எப்படி பார்க்க முடியும்? இப்ப இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருந்திருக்கு. இதற்கான விடைதான் வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்கள் அத்தனையும். அந்த அசையாத ஒன்று அசைந்து எல்லாமாக ஆனது, அவனன்றி ஓரளவும் அசையாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பார்க்கக்கூடிய பொருளுக்குள்ள எல்லாம் அவனை பார்க்கணும்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் வழிகாட்டத்தானே வேணும். அப்ப அந்த வழிகாட்டி தான் வாழ்ந்து காட்டிய வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? வேதத்தை நான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை. என எவ்வளவு வாதம், என்னுடைய கருத்துதான் உயர்ந்தது, என்னோட மதம் உயர்ந்தது, என்னோட புராணங்கள் இதிகாசங்கள் நான் பழகக்கூடிய பழக்கங்கள் தான் உயர்ந்தது என்று இன்னி வரைக்கும் அந்த வாதம் தொடர்ந்து கொண்டிருக்கு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க? வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, ஆனால் வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். அடுத்தது சொல்றாங்க, வேதித்த அண்டங்கள் உயிர்கட்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். இது எல்லாத்துலயும் எங்கே தொடங்குறாங்க? அந்த வேதம் என்பது எல்லையில்லாத ஒன்றை பத்தி சொல்வது, அது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த எல்லையில்லாத ஒன்றாக என்னை பார்த்தேன். அது பெரியதா இது பெரியதான்னு நீங்க சண்டை போடுறதுல நான் கலந்துக்கல. ஏன்னா எது ஒன்று நிலையானதோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் புரியல, என்னை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அனைத்தும் அந்த எல்லையற்ற மூலத்தினுடைய தொடர் சந்ததிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அதுதான் எனக்குள்ளேயும் கருப்பொருளா இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து கடைசி 2 வரியில சொல்றாங்க, சோதிப்போர் புலன் அறிவில் என்னை காணார், சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே. அந்த எல்லையற்ற இறைநிலைய நான் எனக்குள்ள பார்த்தேன் இல்லையா? இத சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருப்பேன். ஆனா அவங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? தனக்குள்ளே அந்த மூலத்தை பார்க்க பழகணும். பழகிட்டாங்கன்னா நான் வேற, அவங்க வேற அல்ல. அப்ப அங்க வித்தியாசம் மறைஞ்சு போச்சு இல்லையா? அப்ப அததான் படிப்படியாக மகரிஷி சொல்றாங்க. இயற்கை எனில் வெட்ட வெளி, அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிறது. அதுதான் அனைத்து அண்டங்கள், எண்ணற்ற சீவ இனம் எல்லாம் ஆகும். அந்த கதையை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்ப இன்னைக்கு இது கடைசியான ஒரு பஞ்ச் மாதிரி கொடுக்குறாங்க இந்த பாடல்கள்ல. இயற்கை எனில் வெட்ட வெளி, அனைத்து அண்டங்கள், எண்ணற்ற சீவ இனம் எல்லாம் ஆகும். வேதித்த அண்டங்கள் உயிர்கட்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன்னு சொன்னாங்களே, அந்த நானாக இருக்கக்கூடியது எது? அந்த அனைத்துமாக இருக்கக்கூடிய ஒன்றுமில்லாத ஒன்று. அந்த ஒன்றுமில்லாத ஒன்று எல்லாமாக வந்தது அப்படின்னு வேதாந்தம் சொல்லுச்சு, புராணம் சொல்லுச்சு, இதிகாசம் சொல்லுச்சு. ஆனா எப்படி வந்தது அப்படிங்கிறத மகரிஷி தான் சொல்றாங்க. ஏன்னா மகரிஷி ஆதிசங்கரையும் நமக்கு உள்ளே அறிமுகப்படுத்துகிறார், ஐன்ஸ்டீனையும் அறிமுகப்படுத்துறாங்க இல்லையா? விஞ்ஞான ரீதியாக
அது அசைந்தது. எப்படி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் நொறுங்கியது, துகளானது. துகளைச் சுற்றி அழுத்துவது வெட்டவெளி. அதுவே இடம் பொருள் ஏவலாக இருக்கிறது. அதுவும் அசைந்தது. அந்த அசையும் போது அதனோட கூட்டம் விண்களாக மாறிச்சு. எப்படி தோன்றுச்சு? ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கேஜி சுவாமி ஐயான்னு மகரிஷியினுடைய அணுக்க சீடர். நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம், அவரோட ஸ்பீச்சஸ் கேட்டிருக்கோம். ஐயா இந்த இறைநிலையும் நாமும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துல சொன்னாருங்க. ஒரு முறை ஒரு முத்து மாலை போல நம்ம எல்லாரும் கழுத்துல போடுவோம் இல்லைங்களா? அந்த முத்து, அந்த முத்து தான் இறைநிலை அப்படின்னு சொன்னா, அந்த இறைநிலைக்கு நடுவுல, அதாவது தோற்ற பொருள்கள் அப்படின்னு சொன்னா, அதற்கு நடுவுல இருக்கிறதும் இறைநிலை தான். அதுக்கு நடுவுல ஒரு கோல் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள வெற்றிடம் தானே இருக்கு. அப்ப அந்த வெற்றிடத்தை இணைக்கக்கூடிய ஒரு நூலை கொண்டு எல்லா முத்துக்களையும் இணைச்சோம்னா, அதுல முத்து, நவரத்தினம், இன்னும் இன்னும் என்னென்ன விதமான பொருட்கள் இருக்கோ அத்தனையும் இணைச்சா அது ஒரு மாலையா தோற்றமளிக்குது இல்லையா? அப்போ அந்த முத்து மாதிரி வெளியே இருக்கிறதும் இறைநிலை, இரண்டுக்கும் நடுவுல அந்த கோலுக்குள்ள இருக்கிறதும் இறைநிலை. எவ்வளவு சுலபமா புரிய வச்சாங்க பாருங்களேன். இந்த அளவுக்கு ஒரு இறை தத்துவத்தை சாதாரண மனிதனுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்ல முடியுமா? இன்னும் சுலபமா ஒரு இடத்துல சொல்லாங்க மகிழ்ச்சி. இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும். ஏன்னா என்னால அந்த எல்லையற்ற இறை நிலைய கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? அவரே சொல்லிட்டாரு, புலனறிவில் என்னை காணா பார்க்க முடியாது. ஆனா இல்லாத ஒரு பொருள் தான் இருக்கின்ற பொருளை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே நிலையானது அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்மளை கூட நினைச்சுக்கிறோம் நித்தியமா நினைச்சுக்கிறோம். ஆனா எல்லாம் அனித்தியம்தான். அதற்கென ஒரு எல்லை இருக்கு, காலம் இருக்கு. அதுக்கப்புறம் அது அழிந்து படும். அவர் சொன்னார் இல்லையா, எல்லாம் தோற்ற மயக்கங்கள் தான். இன்னைக்கு தெரியுது, கிட்ட போனா இல்ல. மிராஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கானல் நீர் போல. வெயில் காலத்துல நல்ல வெயில்ல ரோட்ல டிராவல் பண்ணும்போது, கார்லயோ இல்ல எந்த டிராவல்ல போனாலும் லாங்கா பார்த்தோம்னா அங்க தண்ணி இருப்பது போல தெரியும் இல்லைங்களா? இது விவரம் புரிந்தவர்களுக்கு தெரிஞ்சுவிடும். அது கானல் நீர். அது நீர் அல்ல. அது ஒரு ஒரு கெமிக்கல், ஒரு ரியாக்ஷன். அது ஒரு இயல்பியல் தன்மையின்படி அந்த வெயில் படும்போது அதனுடைய தோற்ற மாற்றம் நமக்கு தண்ணி போல தெரியும். ஆனா கிட்ட போக போக என்ன ஆகும்? மறைஞ்சு போயிடும். இது அந்த அறிவு தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. தெரியாத குழந்தை என்ன நினைக்கும்? அங்க தண்ணி இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு, அதோ பாருங்கப்பா தண்ணி இருக்கு. அப்ப அப்பா விளக்குவார். அவருக்கு அப்பாவை புரிய வைக்கிற அளவுக்கு தெரிஞ்சிருந்தா அவரு சுலபமாக குழந்தைக்கு புரிய வைக்க முடியும். இப்ப வேதாத்திரி மகரிஷி நமக்கு புரிய வைக்கிறாங்களே, எப்படி நாம வந்தோங்கிற கதைய அத சொல்றாங்க. அந்த இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும். அடுத்தது சொல்றாங்க, இருக்கும் பல பொருளும் இல்லாதிருப்பது உண்டு இல்லையா? அந்த கானல் நீர் எப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன், பக்கத்துல போகும்போது இல்ல. ஒரு மரம் இருக்கு, இத்தனை வருடங்கள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் காணாம போயிடுது. ஒரு தாமரை பூ இருக்கு, அது நெருப்புல போட்டா என்ன ஆகுது? என் புலன் பார்க்காது. அது அந்தந்த பௌதீக பிரிவாக மறைந்து அதனோட இணைந்து அது ஒரு காட்சியாக இருந்தது, பிரிந்து போய்விடுகிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நடக்கல. அங்கே அழிந்து படல, அது பிரிந்து போயிடுச்சு. உடலை விட்டு உயிர் போன பிறகும் அதுதான் நடக்குது. பஞ்ச பௌதீக பிரிவுகள் உடலுக்குள்ள இருக்கு. அதை இணைச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் என்கின்ற ஆற்றல் உடலை விட்டு பிரிஞ்ச உடனே பஞ்ச பௌதீகம் தனித்தனியாக அந்தந்த பௌதீகத்தோடு இணைந்து விடுகிறது. அந்த ஆன்மாவும் அழிவதில்லை. ஆனா இந்த உருவம் மட்டும் போயிடுது. அப்ப உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி. அது அந்த பாடல்ல சொல்லுவாங்க. இல்லாத ஒரு பொருளை அதுல இன்னும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சொல்லாத முன்னிருந்த சொல்லை போல. எவ்வளவு அருமையா பாருங்க. இப்ப நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை எப்படிங்க இருந்தது? உள்ள ஒரு அரூபமாக இருந்தது இல்லையா? சொல்லாத முன்னிருந்த சொல்லை போல சொரூபம் எல்லாம் பூரிக்கும் முன் அரூபம். அது பூரித்து ஒரு உருவமாக வருவதற்கு முன்னாடி அது அரூபம்தான்.
நில்லாது அசைந்தியங்கும் பொருட்களோடு நிலையான அரூபம் என்னும் பூரணத்தை கல்லாது உற்றுணர்ந்தோம், கடமையை கண்டோம், கர்ம ஞான கருவிகளை ஆழ கற்றோம் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க. எங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த விஷயத்த, இயற்கை பற்றிய உண்மைய, இறைநிலை பற்றிய உண்மைய தெரிந்து கொண்ட ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? கல்லாது உற்றுணர்ந்தோம், கடமையை கண்டோம், கர்ம ஞான கருவிகளை ஆழ கற்றோம். அப்ப அந்த ஃபார்முலா எங்க அப்ளை பண்ணணும்? அன்றாட வாழ்க்கையில. அதுக்குதான் இத கொடுத்திருக்காங்க. என்னுடைய மூலம் தெரிஞ்சிடுச்சுன்னா, நான் மட்டும் அங்கிருந்து வரல, அவர் நான் ஒன்றே அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா வித்தியாசம் இருக்குமா? வேதங்கள் இருக்குமா? அப்ப வேதங்கள் இல்லைன்னா கரைந்து போகும் தன்முனைப்பு, காணும் தெய்வம். அதுதானே முக்கியம். அப்ப அதற்குத்தான் இத்தனை விளக்கத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இயற்கையே தான் இயங்குவதாக இருக்கிறது. இயங்காத நிலையில் அது மௌனமாக, இச்சையின்றி, தேவையின்றி, எழுச்சியின்றி இருக்கிறது. அது எழுந்தது, அலையாக மாறினது. அது அலையாக மாறினது போது தோன்றியதுதான் அண்ட பிண்ட சராச்சரங்கள், அனைத்து தோற்ற பொருட்களும். அப்ப இதுதான் எழுச்சி. அதனுடைய எழுச்சி, கவர்ச்சி இரண்டும் சேர்ந்துதான் அனைத்து பொருட்களுமாக ஆனது. சரி, அப்படி ஆனதுதான் அடுத்தடுத்த நிலைக்கு போச்சு. இயற்கையே காந்தம், மின்சக்தி மற்றும் ரசாயனங்கள், உணர்வு என்ற பிரிவு 4. அந்த இயற்கை முதல்ல அது அசைந்தது, தொடங்கியது. அங்கே அந்த பரம அணுவாக முதல் துகளாக மாறியது. அங்கே காந்தம் உருவாக தொடங்கியது. அந்த காந்தமே விண்களினுடைய கூட்டமைப்புக்கு ஏற்ப அடுத்தடுத்த பௌந்திக பிரிவாக மாறுச்சு இல்லையா? விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக. அப்ப ஒவ்வொன்றிலும் காந்தம் எப்படி இருந்தது? மின்சக்தியாக, ஒளியாக, ஒலியாக, அடுத்தது நீரில் சுவை என்ற ரசாயனமாக, மனமாக, அடுத்தது மனிதனிடம் உணர்வாக, 5 அறிவாக அத்தனை புலன்களாகவும் அமைந்தது. 6வது அறிவு படைத்த மனிதனிடம் மனம் என்கின்ற ஒன்றாக உணர்வு நிலைக்கு வந்துட்டோம் இல்லையா? கக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இப்ப அதுதான் இங்க மகரிஷி சொல்றாங்க. அந்த இயற்கையினுடைய பரிணாமம், தன்மாற்றம் எல்லாமாக இருக்கு அப்படிங்கிறத எளிமையான ஃபார்முலால கொடுத்துட்டு அதை அப்ளை பண்ணி பார்க்க சொல்றாங்க. எப்படி? இப்ப நாம ஒருத்தரோட பழகுறோம், அவங்களுக்கும் நமக்குமான உறவு ஏற்கனவே நடந்தது இல்லையா? ஒரு சில அனுபவங்கள், அதை அடிப்படையாக வச்சுதானே நம்ம அவங்கள கணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா? ஏற்கனவே நிகழ்ந்த அனுபவம், அது எந்த சூழ்நிலையில நடந்தது, அவங்க ஏன் செஞ்சாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த அடிப்படையில் அவங்க கிட்ட பழகுறோம். அது பிடித்ததா இருக்கலாம், பிடிக்காததா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், அன்பாவும் இருக்கலாம். ஆனா அதை கழிச்சு பார்க்க சொல்றாங்க மகரிஷி. உருவத்தை கழித்து விட்டா அரூபம் மீதி. ஒருத்தர் பேசுறாங்க ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு நோகடிக்குதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். அதை கழிச்சிடுங்க. அந்த வார்த்தைய புத்தர் சொன்னதா சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு ஊருக்கு போன போது அவரை பயங்கரமா திட்டுறாங்க. ஒரு இடத்துக்கு அவரு உரைகள் உபதேசம் கொடுக்கறதுக்காக போறாரு. சீடர்களுக்கெல்லாம் தாங்கல. நம்முடைய குருவை ஒருத்தர் கோவிச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி வருத்தம் இருக்கும் தானே? சீடனுக்கு தவறில்லை. ஆனா அவர் கொஞ்சம் கூட அசையல. அப்படியா, நான் மாலையில் உங்களோட திரும்பவும் பேசுறேன்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறாரு. அப்படி போகின்ற போது சீடர்கள் தாங்க முடியாம கேக்குறாங்க, எப்படி இதை உங்களால ஜீரணிச்சுக்க முடியுது? அப்படி திட்டினாங்களே, எங்களுக்கு எல்லாம் கோபம் வந்தது அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, சரி, அவங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு சாப்பிடுற பொருள் கொடுத்தாங்கல்ல, நீங்க அதை வாங்கிக்கிட்டீங்க இல்லையா? ஆமா, ஆமா. வாங்கிக்கிட்டதுனால உங்களுதான் ஆயிடுச்சு. அதை சாப்பிட்டு பார்த்தீங்க, அதனால அதோட டேஸ்ட பேசிக்கிட்டு வரீங்க. நான் வாங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அதனால அந்த பொருளை பற்றி எனக்கு யோசிக்கக்கூடிய எண்ணம் இல்லை. அது அவங்களோட பொருள்.
நான் வாங்கினா தானே அது என்னோடது. அதனோட பிளஸ் மைனஸ் என்ன பாதிக்கும். எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. இததான் மகரிஷி சுலபமா சொல்றாங்க. இறை பற்றிய பாடல்ல உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி, ஒலிகளித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னரங்கே இருளன்றோ மிச்சமாகும். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் அன்றோ ஆய்வீர். அப்ப எல்லா பொருளை பார்க்கும் போதும் நாம போட்டிருக்கிற கண்ணாடி, அதனோட தோற்றம், அதனோட தன்மை, அதனுடைய இயக்க ஒழுங்கு, அதற்கும் எனக்குமான தொடர்பு, இதை மட்டும் வச்சுதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா வேதாத்திரிய கண்ணாடி என்ன பண்ணுங்க, அதை எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கக்கூடிய இறைநிலைய பார்க்கிற பக்குவத்தை கொடுத்துடும். அப்படி கொடுத்துட்டா அவங்கதான் ஞானிகளாக இருக்கிறாங்க. அவங்கதான் தனக்குத்தானே ஏணியானவர்களாக இருக்கிறாங்க. அதுல வெகு சிலர் தான். அப்படி இருக்கக்கூடிய சிலர் என்றாலும் அவர்கள்தான் நமக்கெல்லாமும் ஏணியாக இருக்கிறாங்க இல்லைங்களா. வழிகாட்ட மட்டும் செய்யல, வாழ்ந்து காட்டுறாங்க. அப்ப அப்படித்தான் மகரிஷி இந்த இயற்கை பற்றிய அத்தனையும் தனக்குள்ளே பார்த்து உணர்ந்து, அந்த இயற்கைங்கிற சக்தி எப்படி உருவானது, அதுதான் எல்லாமாக இருக்கு, அதனுடைய விதியை கடந்து ஒரு மனிதனும் வேலை செய்ய முடியாது. தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு ஒரு சரிவை சந்திக்கும் போது இந்த பாடல் எழுதுறாருங்க. 1966 இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீத்து எறிவான், அருள்வான், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில். எப்படி அவர் மகரிஷி தன்னை உணர்ந்திருக்கணும். சொன்னார் இல்லைங்களா, பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். அப்போ அந்த இறைநிலையினுடைய நீதிய நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா எனக்குள்ளே இருப்பதும் இறைநிலைதான். அவ்வளவு கஷ்டப்படும் போதும் அந்த வார்த்தை ஒரு மனிதரால பேச முடிஞ்சதுன்னா அவர் தானே இங்க உணர்ந்தவர். இடையில ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, கஷ்டம் வருது, எல்லா சீவன்களையும் காய்கள் போல செஸ் போர்டு மாதிரி அங்க இருந்து இங்க தூக்கி வைக்கிறார், இங்க இருந்து தூக்கி வைக்கிறார். ஆனா இடையில அருளவும் செய்யறார். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீத்து எறிவான், அருள்வான். அப்ப பல நேரங்கள்ல நாம இறைவனை தேடுறோம். எப்போ நமக்கு கஷ்டம் வரும்போது மட்டும்தான். ஆனால் நமக்கு அருள்றானே, நமக்கு நல்லது நடக்கும் போதும் அந்த இறைவனை பார்க்கக்கூடிய பக்குவம், எப்போதும் இறைநிலை நம்மோடு இருக்கிறது அப்படிங்கிற, பார்த்து கொண்டு இருக்கிறது, கண்காணித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தவன் தவறு செய்ய மாட்டான். இதைத்தானே உத்தவ கீதையில அதாவது பகவத்கீதையை கொடுத்த பரமாத்மா சொன்னதா சொல்றாங்க இல்லையா. தருமன் தப்பு செய்கிறான், நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு உத்தவன் கேட்கிறார். நீ எல்லாம் என்ன கடவுள், எங்களை தப்பு செய்ய வைக்கிற, நீ ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற. அவன் சூதாடும் போது நீ வந்திருந்தா இது நடந்திருக்காது இல்லையா. ஆனா அதுக்கு காரணம் இயற்கையின் நீதி, அது அந்த எல்லையற்ற பரமாத்மாவுக்கு தெரியும் இல்லைங்களா. அத்தனைக்கும் பின்கதை இருக்கு, அதனால் அது நடந்தது. ஆனா இது நன்மையில தான் முடிய போகுது. ஆனால் அந்த ஒரு மனிதன் தர்மம் என்கின்ற தர்மத்துக்கு அடையாளமா ஒரு பேர் வச்சாங்களே, அவன் தப்பு பண்றானே, அதுக்கு காரணம் என்ன, இறைநிலை என்னோடு இருக்கிறது, என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறத மறந்துட்டான். நான் சாட்சியாக இருக்கிறேன் என்பதை தர்மன் மறந்து விட்டான். ஒவ்வொரு மனிதனும் அந்த இறைநிலை நமக்கு சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறது நிழல் போல அப்படிங்கிறத உணர்ந்துட்டா அவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதைத்தானே மகரிஷி இங்கே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் வல்ல அந்த தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சுயமாய் சிந்தித்து தெளிவாய், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை அறிந்தால் நீ பெரியோன். அந்த வரி போதும் இல்லைங்களா. அவனை புரிந்து கொண்டு அது என்னுடன் இருக்கிறது, எல்லாவருக்குள்ளும் இருக்கிறது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுக்கு வாழ்க்கை ஸ்வர் அகம், இல்லைன்னா நர அகம்தான். இவ்வளவு எளிமையாக ஒரு இறை தத்துவத்தை கொடுத்த மகரிஷி அவர்கள் பெருமைக்குரியவர் தானே. ஏன்னா முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, வேதாந்தத்திற்கு கொடுக்கப்பட்ட பாஷ்யம், விளக்க நூல் வேதாத்திரியம். வேதாந்தம் விளங்கல, ஏன்னா ஒரு சாராருக்குன்னு வச்சுட்டாங்க. இன்னொரு சாரார் என்ன பாவம் செஞ்சாங்க இல்லையா. எல்லாம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பது கல்வி இல்ல இல்லைங்களா. பல ஸ்கூல்ஸ் நம்ம சொல்லுவாங்க,
ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின மாணவர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய பள்ளியை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற அறிவுடையவர்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு படிக்க வைப்பது அல்ல ஒரு ஆசிரியருடைய அழகு. எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ படிக்க வச்சு அவங்கள உயர்த்தி ஒரு 70-80 வாங்க வைக்கிறவர் தான் சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வெறும் உடலுக்குள்ளே உயிர் என்பது இருந்தால் போதும், எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியும் என்று சாமானிய மனிதனுக்கும் அந்த பெரிய தத்துவத்தை எந்த விதமான வேறுபாடு இல்லாம ஒரு பெரிய இசை மேதை மகரிஷி கிட்ட கேட்டதா சொல்லுவாங்க. நீங்க என்ன பிரம்ம ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அவங்க எல்லாம் அதை பெறுவதற்கான தகுதி உடையவர் தானான்னு கேட்டாராம். அப்ப மகரிஷி சொன்ன வரிதான் அவருடைய பெருமையை காட்டுகிறது. இவருக்கு தகுதி இருக்கிறதான்னு பாக்குறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாராம். இறைநிலை எனக்கு கொடுத்தத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டி என்னை இறைவன் பணித்தான்னு சொன்னாராம். அத்தகைய பெருமைக்குரிய மகரிஷியுடைய சீடர்களாக நாம் பெருமைக்குரியவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் என்று கூறி அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பம்மா.